கீழே பூட்டிருக்கா? Today is New Year, the day 1 of 2026. So today morning I woke up, it was raining, so that's the reason I came up to take photos around 10 o'clock, but still it is drizzling. I think it's risky to speak and take photos at the same time, so for today I will practice taking photos based on the first composition, rule of thirds, central composition, leading lines and frame within a frame. But capture some photos and videos and show you along the way. இன்னும் பிரியாணி பண்ண போகிறோம். இந்த அளவுக்கு ப்ரௌன் ஆகணுமா? வாங்க எல்லாரும் சாப்பிட்றதுக்கு. இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டாச்சு. புதினா கொத்தமல்லி அதுவும் சேர்த்து போட்டு வதக்குறோம். இது வதக்குறப்ப தக்காளி போட போகிறோம். இப்போது எல்லாம் போட்டுமா? கல்லுக்கு எவ்வளோ போடணும்? கல்லுக்கு இந்த அளவு போட்டுக்கலாம். மஞ்சள்தூள் 1/4 டீஸ்பூன், மட்டன் மசாலா 3 ஸ்பூன், 3 டேபிள் ஸ்பூன் மட்டன் மசாலா. நம்ம சிம்மில் வச்சுருக்கோம். தக்காளி உடையணும். அது என்ன எப்படி சிம்மில் வைக்கிறீங்க? மட்டன் கறி ஆட் பண்ணியாச்சு. 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி ஊற்றணும். நல்ல வேலை லைட் போட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ். பளிச்சுன்னு நினைக்கிறேன். ஆமாம், முதல் வாட்டி உலகுதான் ஆகணும். 50 வாட்டி பண்ணும்போது தான் பக்கா வரும். அது வரைக்கும் உலகுதான் ஆகணும். சிம்மில் போட்டால் கரெக்டாக இருக்குங்க. சில்லி பவுடர் சிறிதளவு, தயிர் லெமனும் இந்த வாட்டி மிஸ் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக ஆட் பண்ணுவோம். நம்ம 3 டம்ளர் அரிசி போடுறோம், அதனால 6 டம்ளர் தண்ணி ஊற்றுறோம். இப்பயே பார்த்துலாமா? கொஞ்ச நேரம் சிம்மில் வச்சுட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். இந்த மாதிரி கொதிக்கணுமா? அரிசி போடணுமா? சீரசம்பா அரிசி ஊற வச்சிருக்கோம். ஆல்ரெடி சொன்ன மாதிரி 3 டம்ளர் அரிசியை ஊற வச்சு அது வடிகட்டி ஆட் பண்ணியாச்சு. கொதிக்கு தான் செக் பண்ணி பார்ப்போம். கொதிக்குது, வச்சு கொதிச்சதும் நம்ம சிம்மில் வச்சுக்கலாம். இந்த கலர்னா பிரியாணி கன்சிஸ்டன்சி பார்ப்போம். ரெடியாக இருக்குது.